ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் மிளகாயோட காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவு புளி அதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறனால தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கூட 4 பல் பூண்டு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மைய அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடுறோம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல காரமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்